காமனா இருக்கும். சில பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும், அது கிடைக்கும். பட் இந்த ரைடர் அட்டாச் பண்ணா கஸ்டமருக்கு கூடுதலா வந்து ப்ரொடெக்ஷன், கூடுதலா வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ அதுதான் நம்ம ரைடர்ஸா நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம கிட்ட நிறைய ரைடர்ஸ் இருக்கு. ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் இருக்கு, ஆக்சிடென்டல் டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி ரைடர் இருக்கு, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் இருக்கு, டெர்மினல் இல்னஸ் ரைடர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரைடர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கொடுக்குற பிளானோட அட்டாச் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரைடர்ஸ் எல்லாம் இவ்வளோ நாள் எப்படி இருந்தது அப்படின்னா வைட்டாலிட்டி ரைடர் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ரைடர்ஸோடைய நேம் என்ன இருக்கும்னா வைட்டாலிட்டி ரைடர்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் ரைடர் ப்ரீமியம்ல ஒரு டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கஸ்டமர் கொடுப்போம். செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கணும்னா அவங்க வைட்டாலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்லாம் இருந்துச்சு. வைட்டாலிட்டிங்கிறது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டாபிக். அது சில பேருக்கு இங்க தெரிஞ்சிருக்கலாம், பழைய விண்டேஜ் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாது. வைட்டாலிட்டினே ஒரு ஆப் இருக்கு. நம்ம வாக்கிங் போறதுக்கெல்லாம் அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிட்டா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நம்ம கட்டக்கூடிய ரைடர் பிரீமியம்ல கூட டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். இவ்வளவு நாள் இந்த வைட்டாலிட்டி ரைடர்ஸ் தான் கம்பெனில இருந்தது. ஸோ இப்போ அந்த நம்ம கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைட்டாலிட்டியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு எல்லா ரைடர்ஸையும் எதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஹெல்த் பட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, மேம் வாய்ஸ் ஆடிபிளா இல்லை மேம். கஸ்டமர் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா நிறைய காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்ஸ் இருக்கணும். அந்த காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலதான் நம்ம கம்பெனி இந்த ஹெல்த் பட்டி அப்படிங்கிற கான்செப்டை என்ன பண்ணாங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனி இந்த ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நிறைய தனித்தனியா கொடுத்துட்டு இருந்தோம். லைக் நான் சொன்ன மாதிரி ஏடிபி ரைடர், ஏடிபிடி ரைடர் தனியா இருந்தது. அதை எடுக்கிறப்ப வைட்டாலிட்டி பெனிஃபிட் கொடுத்தோம். ஃபிட்னஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா கல்ட் ஃபிட்னு ஒரு ஆப் வந்து நம்ம கஸ்டமர் வேணும்னா என்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. நியூட்ரிஷன் கான ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப். மெடிக்ஸ்னு சில காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட் நம்ம கஸ்டமர் கொடுத்துட்டு இருந்தோம். பிராக்டோன்னு வந்து டாக்டர்கிட்ட டெலிகன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் தனித்தனியா எக்கச்சக்கமா இருந்தது. ஈவன் டாடா 1mgன்னு கூட நம்ம ஆப் இருக்கு. நீங்க நார்மலாவும் யார் வேணாலும் டாடா 1mg இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுல இருந்து மெடிசன்ஸ் ஆர்டர் பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிசன்ஸ்க்கெல்லாம் டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தது. இந்த மாதிரி தனித்தனியா இருந்துச்சு நிறைய. இப்போ இது எல்லாத்தையுமே அண்டர் ஒன் ரூஃப்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹெல்த் பட்டி கான்செப்ட். தனித்தனியா இருந்த இத்தனை விஷயத்தையும் இப்ப ஒரே இடத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பெனி கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் ஹெல்த் பட்டி கான்செப்ட். ஸோ ஃபார் யுவர் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பெனிஃபிட், கஸ்டமருடைய ஹெல்த்துக்காகவும் அவங்க வெல்னஸ் நீடுக்காகவும் இந்த ஹெல்த் பட்டி ப்ரோக்ராம என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்பெனி லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? எஸ் மேம், விசிபிளா இருக்கு. ஓகே மேம், ஓகே மேம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கஸ்டமருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வைட்டாலிட்டி அப்படின்னு இருந்த எல்லா விஷயத்தையும் இப்ப ஹெல்த் பட்டியா கன்வெர்ட் பண்றோம். இதுக்கு முன்னாடி நீங்க இல்லுஸ்ட்ரேஷன் எடுக்கிறப்ப வைட்டாலிட்டி ப்ரொடெக்ட் அட்வான்ஸ்னு ரைடர் பேர் வரும், அவர் வைட்டா ஹெல்த்னு வரும் ப்ரோஃபிட் பிளான்ல எல்லாம். இது எல்லாத்தையும் மாற்றி இப்ப ஒரே பேரா கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் ஹெல்த் பட்டி அப்படிங்கிற நேம்ல நம்ம வந்து ஒரு இதை அப்ரூவல் வந்து ஐஆர்டி கிட்ட சப்மிட் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டோம். ஸோ ஆல் ரைடர்ஸ், ஆல் ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு இனிமேல் எந்த பேர்ல நம்ம கொடுப்போம் அப்படின்னா ஹெல்த் பட்டி அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம என்ன பண்ணோம்னா கொடுப்போம். ஸோ என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஹெல்த் பட்டியில அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் பட்டியோட வெல்னஸ் பெனிஃபிட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க. ஸோ எந்த கஸ்டமர் எல்லாம் ரைடர்ஸ் அட்டாச் பண்றாங்களோ ஹெல்த் பட்டி பெனிஃபிட்ஸ் அந்த பிளான்ல இருக்குன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஹெல்த் செக்அப்ஸ் இருக்கும், இன்கிளினிக் கன்சல்டேஷன்ஸ் இருக்கும். டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க வந்து கன்சல்டேஷன்ஸ் எடுக்கலாம். அது எத்தனைங்கிறதெல்லாம் டீடைலிங் உள்ள இருக்கு. ஜஸ்ட் நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன்.
இல்ல டாக்டர் கிட்ட வந்து டெலி கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கணும், என்னால ஹாஸ்பிட்டல் போக முடியாது, அதுக்கு டைமும் இல்ல, நான் வீட்ல இருக்கேன், பட் ஒரு டாக்டர்கிட்ட ஃபோன் கால்லே வந்து கன்சல்டேஷன் எடுக்கலாமா, அது அந்த பெனிஃபிட் நம்ம ஹெல்த் பட்டியில இருக்கு. மெடிசின்ஸ் வாங்கணும், அதுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, ஃபார்மசி டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. டென்டல்ல வந்து பாத்தீங்கன்னா டென்டல் செக்அப் வந்து பண்ணிக்கலாம், பிசியோதெரபி செஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு நோய் வருது, ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், அதுக்கு வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் ஒரு டாக்டர்கிட்ட வாங்கணும்னா கூட செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் அந்த ஹெல்த் பட்டியில. ஸோ ஹெல்த் பட்டியோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது மொத்தமா ஹெல்த் பட்டி கீழே 12 விஷயம் இருக்கு. நம்ம ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் கொடுப்போம், ஆக்சிடென்டல் டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் கொடுக்குறோம், ஆக்சிடென்டல் டோட்டல் பர்மனன்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி. ஸோ எல்லா டைமும் நமக்கு வந்து பர்மனன்ட் டிசபிலிட்டி தான் இருக்கணும்னால பார்ஷியல் டிசபிலிட்டியா இருந்தாலும் ஹெல்த் பட்டியில எடுத்துக்கலாம். டெர்மினல் இல்னஸ் டயக்னைஸ் ஆகுது கஸ்டமருக்கு, அதுவும் ஹெல்த் பட்டியில வரும். சர்ஜரி பண்றாங்க, சர்ஜி கேஷ், ஹாஸ்பி கேஷ், ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனாங்கன்னா பணம், கிரிட்டிக்கல் இல்னஸ் கண்டுபிடிச்சா பணம், அதுதான் கிரிட்டி கேஷ். இது இல்லாம மெகா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு ஒன்று இருக்கு, செலக்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு இருக்கு, கேன்சர் கேர் இருக்கு, கார்டியாக் கேர் இருக்கு, ஓபிடி இருக்கு. ஸோ ஹெல்த் பட்டிக்குள்ள 12 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, கஸ்டமர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் பை ஒன் நான் பாக்குறப்ப அதை பத்தின கிளாரிட்டி நான் கொடுக்குறேன். பட் இது இல்லாம வெல்னஸ் பெனிஃபிட், வெல்னஸ்ங்கிறது என்ன, நம்ம வந்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கேனான்னு செக் பண்ணிக்கணும், அந்த அவேர்னஸ் வேணும்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற 6 வந்து பாத்தீங்கன்னா வெல்னஸ் பெனிஃபிட், ரைட் சைட்ல இருக்கிற 12 ஒரு கஸ்டமருக்கு ஹெல்த் ரிலேட்டடா ஹெல்த் பட்டியில கொடுக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிளான்லயும் நம்ம ரைடர்ஸா தான் நம்ம என்ன பண்றோம்னா ஆட் பண்றோம். ஆக்சுவலி ஹெல்த் பட்டி வந்து 4th ஆகஸ்டே லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா டேர்ம் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய எஸ்ஆர்பி பிளான் மகாரக்ஷா சுப்ரீம் செலக்ட்ல தான் அந்த சேஞ்சை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பரமரக்ஷா சீரீஸ்ல வைட்டாலிட்டி கிடையாது, இனிமே ஹெல்த் பட்டி தான் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண, ஃபர்ஸ்ட் லான்ச் 4th ஆகஸ்டே வந்துருச்சு ஹெல்த் பட்டி. அப்ப சேவிங்ஸ் பிளானுக்கெல்லாம் இன்னுமே வைட்டாலிட்டிங்கிற நேம்ல தான் இருந்துச்சு. 17th அக்டோபர்ல இருந்து தான் சேவிங்ஸ் பிளான், அதாவது நம்ம செல் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் இன்கம் பிளஸ் எஸ்பிஐபி பிளான், எனி சேவிங்ஸ் பிளான்ல நீங்க ஆட் பண்ற ரைடர்ஸ் எல்லாம் ஹெல்த் பட்டி ரைடரா மாறிச்சு. அது வரைக்கும் 16th அக்டோபர் வரைக்கும் வைட்டாலிட்டி ரைடருங்கிற பேர்ல தான் சேவிங்ஸ் பிளான்ல எல்லாம் இருந்தது. இப்ப வந்து அதுவுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்ப எல்லா பிளான்லயுமே இப்ப பழைய வைட்டாலிட்டிங்கிற நேம் எங்கேயுமே இருக்காது. நீங்க எந்த ரைடர் ஆட் பண்ணாலும் அது ஹெல்த் பட்டிக்கு கீழே தான் அந்த ரைடர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆட் பண்ணுவீங்க. ஸோ அப்ப வெல்னஸ் வந்து நம்ம கிட்ட வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கு. லைக் ப்ரோஃபிட் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்துக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய பிளான். அதுல நம்ம ஹெல்த் பட்டி பெனிஃபிட்டை வந்து எப்படி தரோம்னா ஹெல்த் பட்டி எலிவேட் அப்படிங்கிற பேர்ல தரோம். நம்ம கிட்ட இருக்க டேர்ம் பிளான் இருக்கு, டேர்ம் பிளான்லயே வந்து சுப் சக்திங்கிற டேர்ம் பிளான் கொடுக்குறோம். அதுல ஹெல்த் பட்டி வந்து ஹெல்த் பட்டி என்ஹான்ஸ் அப்படிங்கிற நேம்ல கொடுப்போம். பரமரக்ஷா சீரீஸ்ல இருக்கிற பிளான்ல ஹெல்த் பட்டியை வந்து ஹெல்த் பட்டி ஆக்டிவ் அப்படிங்கிற நேம்ல கொடுக்குறாங்க. இப்போ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியில பரமரக்ஷாலே வந்து யூர்லி பேக்கேஜஸ் 5 இருக்கு. ஹெல்த் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஃபிட் இருக்கு, டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா சுப் சக்தி சுப் ரக்ஷக் இருக்கு. இதுல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹெல்த் பட்டியை கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த பிளானா இருந்தாலும் இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா பரமரக்ஷா பிளான் நம்ம எடுத்தோம்னா பேஸ் பிளானுடைய பேரு ஸ்மார்ட் சம்பூர்ண ரக்ஷா சுப்ரீம்னு இருந்துச்சு, பிளஸ் ரைடருடைய பேரு வைட்டாலிட்டி ப்ரொடெக்ட் அட்வான்ஸ்ன்னு இருந்தது. பட் இப்ப ஹெல்த் பட்டி வந்ததுக்கு அப்புறம் இப்ப நியூ காம்போசிஷன் எப்படி இருக்கும்னா ஸ்மார்ட் சம்பூர்ண ரக்ஷா சுப்ரீம் பிளஸ் ஹெல்த் பட்டி. ஸோ வைட்டாலிட்டி ப்ரொடெக்ட் அட்வான்ஸ் இப்போ என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், ஹெல்த் பட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு இதனால என்ன பெனிஃபிட், பரமரக்ஷா பிளானை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்த் பட்டி ஆட் பண்றப்ப கஸ்டமர் ஆக்சிடென்ட்னால இறந்து போனா கூடுதலா நம்ம பணம் தருவோம், பிகாஸ் அது ஒரு ரைடர் அதுக்குள்ளேயே இருந்துச்சு. அப்ப அதே மாதிரி ஆக்சிடென்ட்னால இறக்கல, டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆனாலும் பணம் தரும். டெர்மினல் இல்னஸ் வந்தாலும் என்ன பண்றோம் அப்படின்னா பணம் கொடுக்குறோம். வெல்னஸ் பெனிஃபிட் பரமரக்ஷால என்னென்ன கொடுத்தோம், ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் இருக்கு, மெடிக்கல் செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கலாம், மெடிசின்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்கு, ஈவன் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் இன்னைக்கு நம்ம நிறைய பண்றோம். ஒரு நோய் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு டயக்னாஸ்டிக் பண்ணணும், அதுக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். மாசத்துக்கு 4 தடவை டாக்டர்கிட்ட டெலி கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு வருஷத்துக்கு 48 தடவை டெலி கன்சல்டேஷன்ஸ் டாக்டர்ஸ்ட எடுத்துக்கலாம். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருஷம் இருக்கும் கஸ்டமருக்கு, எவ்ரி இயர் இருக்கும். த அபவ் பெனிஃபிட்ஸ் வில் பி அவைலபிள் எவ்ரி இயர். ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மெயினா ஹெல்த் செக்அப்ல பண்ணுவோங்கிறதும் கீழே கொடுத்துருக்காங்க. HbA1c, VSL, கொலஸ்ட்ரால், VMI, விட்டமின் B12, D, CBC கவுண்ட்,
விமென் கஸ்டமரா இருந்தா அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா சில டெஸ்ட் லைக் அனிமியாக்கான டெஸ்ட் எடுப்பாங்க, பிசிஓஎஸ் டெஸ்ட் எடுப்பாங்க, பாப்ஸ்மியர் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்ப நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்டா தான் இதை கொடுக்குறோம், ஹெல்த் பட்டியை. ஸோ கஸ்டமர் கிட்ட இதை நம்ம என்ன பண்ணணும்னா பேசணும். ஸோ இப்போ நீங்க எந்த பிளானுடைய இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இல்லுஸ்ட்ரேஷன்ல இந்த சேஞ்சை தான் கொண்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சம்மர்ஷூட் எவ்வளோங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைஃப் கவர் எவ்வளோ, ஏடிபி ரைடருக்கு எவ்வளோ சம்மர்ஷூட், ஏடிபிடி ரைடருக்கு எவ்வளோ சம்மர்ஷூட், ப்ரீமியம் எவ்வளோ, பிளஸ் காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்டா ஹெல்த் பட்டி பெனிஃபிட்ஸ் இத்தனை கிடைக்கும். லைக் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப், டெலி கன்சல்டேஷன், மெடிக்கல் செகண்ட் ஒப்பீனியன், டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு டிஸ்கவுண்ட், ஃபார்மசிக்கு டிஸ்கவுண்ட். இதுக்கான வர்த்தும் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. இதோடைய வர்த்து பாருங்க, ஒரு வருஷத்துக்கு கம்பெனி எவ்வளவு வர்த்துக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, டோட்டல் இங்க எவ்வளவு போட்டிருக்காங்க. ₹35,100. 35,100. 35,100 rupees வர்த்துக்கான காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்ஸ் நம்ம கஸ்டமருக்கு நம்ம எடுக்கிற பிளான் மூலியமா கொடுக்குறோம். இந்த ஹெல்த் பட்டி எதனால உள்ள வருது? பிகாஸ் நம்ம ரைடர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன ரைடர்ஸ்? ஏடிபி ரைடர், ஆக்சிடென்ட்ல டெத் ஆனா பணம் கொடுக்குற ரைடர், ஆக்சிடென்ட்ல டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆனா ரைடர் இருக்கு இந்த பிளான்ல. எங்கெல்லாம் இந்த ரைடர் வருதோ அங்க அந்த ஹெல்த் பட்டியோடைய காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்டும் என்ன ஆயிடும்னா ஆட் ஆயிடும். எனி யூலிப் பிளான்ஸ் நீங்க செல் பண்ணீங்கனாலும் இன்னைக்கும் யூலிப் பிளான்ஸ்லயே நீங்க ரைடர்ஸ் அட்டாச் பண்றீங்கன்னா அங்க ஹெல்த் பட்டி அப்படிங்கிறது வந்துடும். இப்ப நம்ம கிட்ட வந்து யூலிப்ல வந்து பாத்தீங்கன்னா பிரீமியர் பென்ஷன் செக்யூர்னு ஒரு பென்ஷன் பிளான் இருக்கு. நார்மலி நம்ம யூலிப்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது இல்ல, பட் ஈவன் யூலிப்ஸ்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் பட்டியை ஆட் பண்ணி தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். லைக் நிறைய யூலிப் பாலிசிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் பிளான்லயும் நம்ம கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்த்துக்காகவே நம்ம வந்து ப்ரோஃபிட் பிளான் ஒன்று வச்சிருக்கோம். அந்த ப்ரோஃபிட் பிளான்லயும் ஹெல்த் பட்டியோடைய பெனிஃபிட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேர்ம் பிளான்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அது விமென்க்கெல்லாம் வந்து நம்ம டேர்ம் பிளான் கொடுக்குறப்ப சுப்சக்தி பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா ஸோ ஓபிடி பெனிஃபிட் இருக்கு, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் இருக்கு. ஸோ இந்த ஓபிடிக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்க ஃபேமிலியில ஒரு 2 பேரை ஆட் பண்ணிக்கலாம், தனக்கும் எடுத்துக்கலாம், ஃபேமிலியில இன்னொரு நபரையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம். பட் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்த் பட்டி பெனிஃபிட்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்க யார்கிட்ட ரைடர் செல் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ண வேண்டியது, ஈவன் நீங்க ரைடர் செல் பண்றீங்க செல் பண்ணல, ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட பாலிசி எடுத்துட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல போயிட்டு டாடா ஏஐஏ லைஃப் அப்படிங்கிற கன்சியூமர் அப்ளிகேஷன் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்க. டாடா ஏஐஏ லைஃப் கன்சியூமர் ஆப் அப்படின்னு இருக்கும். இது பிளே ஸ்டோர்லயே அவைலபிள். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்லுங்க. பாலிசி சம்பந்தப்பட்ட எல்லா சர்வீசஸும் இந்த ஆப் மூலியமாவே அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹெல்த் பட்டி பெனிஃபிட்ஸும் அவங்க எங்க இருந்து எடுத்துக்கணும்? அந்த ஆப்ல இருந்து தான் எடுத்துக்கணும். ஒன்ஸ் அவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணணும்னா த்ரூ ஃபோன் நம்பர் வச்சு கூட லாகின் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதாவது பாலிசி எடுக்கிறப்ப எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தாங்களோ அந்த ஃபோன் நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணும். ஓடிபி வரும், ஓடிபி என்ட்ரு பண்ணா உள்ள லாகின் ஆகி ஹோம் பேஜ் இது மாதிரி இருக்கும். இந்த ஹோம் பேஜ்ல அவங்க வந்து மெனுவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த் பட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஹெல்த் பட்டி அவங்க கிளிக் பண்ணோன்னா அகெயின் ஹோம் பேஜ் இப்படி மாறிடும். இதுல நம்ம சொன்ன எல்லா வெல்னஸ் பெனிஃபிட்டும் இருக்கும். லைக் டாக்டர் கிட்ட டெலி கன்சல்டேஷன்ஸ் எடுக்கிறது, பர்சனல் மெடிக்கல் கேஸ் மேனேஜ்மெண்ட். இந்த பிஎம்சிஎம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா லைக் இதுதான் வந்து நம்ம செகண்ட் ஒப்பீனியன்னு சொல்றோம். இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுட் இருக்கும். உடனே ஒரு டாக்டர் சொல்ற எதையுமே இமீடியட்டா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிலீவ் பண்ண மாட்டோம். நம்ம ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கணும்னு நினைப்போம். ஸோ செகண்ட் ஒப்பீனியனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாடா என்ன பண்றாங்க அப்படின்னா வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அந்த ரிப்போர்ட்டை அனுப்பி அவங்க ஒரு டயக்னாசிஸ் நமக்கு வந்து பண்ணி தருவாங்க. அதை என்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்சனல் மெடிக்கல் கேஸ் மேனேஜ்மெண்ட்ல போய் என்ரோல் பண்ணோம்னா நம்மளோட இப்ப டயக்னைஸ் பண்ண ப்ரூஃபை கொடுக்க சொல்லுவாங்க. அது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. முன்னாடி அதை மெடிக்ஸ்ங்கிற பேர்ல நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்ட போயிட்டு அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டயக்னோசிஸ் கரெக்டா,
இந்த டயக்னாஸ்டிக் இந்த நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் சீக்கிரமா ரெக்கவர் ஆவாரு அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் கேஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு பர்சனல் அட்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுப்போம். ஸோ இந்த அட்வைஸ் வந்து ஒன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்ல, ஒரு 90 டேஸ்க்கு அவங்களோட வந்து பேசுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, என்ன ஃபுட் எடுக்கணும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்டா பண்றோம். லைக் மெடிசின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட், டாடா 1mgல டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இருக்கு. டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணோம் அப்படின்னா கன்சல்ட் நவ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணலாம். எந்த டாக்டர் அப்படிங்கிறதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கேட்கும், எதுக்காக கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சிம்டம் இருக்கு, ஒரு கண்டிஷன் இருக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்காகவா, இல்ல எனக்கு வந்து பிரிஸ்கிரிப்ஷன் புரியல, இல்ல எனக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா சூஸ் பண்ணிட்டு பேஷண்ட்டோடைய பேரை போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ ப்ரொசீட் கொடுத்தோன்னே ப்ரிஃபர்டு மோட் ஆஃப் கன்சல்டேஷன் கேட்கும். வீடியோ கால் பேசணுமா, இல்லை ஆடியோ காலா, இல்லை சேட் பண்ணா போதுமா. ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது வரும். ஆனா நம்ம தான் ஹெல்த் பட்டியில எலிஜிபிள்ங்கிறதுனால கூப்பன் டிஸ்கவுண்ட்னு போட்டு 419 ரூபாயும் கழிச்சிட்டு நம்ம எதுவுமே பே பண்ண வேணாம், 0 பைசா. ஸோ 0 காஸ்ட்ல காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட். லைக் ப்ரொசீட் டு பே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸ்அப் ஆயிடும். ஸோ யூ சேவ்ட் 419 rupees அப்படின்னு வரும். ஸோ ஓகேன்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம்ல யூ வில் கெட் அ கால். லைக் ஆடியோ கால்னா ஒரு டாக்டர்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வரும். நீங்க வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். அகெயின் ஹோம் பட்டன் நீங்க இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ இதுல மற்ற எந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சர்வீஸை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவைல் பண்ணிக்கலாம். லைக் மெடிக்கல் செகண்ட் ஒப்பீனியன், டெலி கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே, ஈவன் மெடிக்கல் செக்அப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா கூட. ஸோ இதுக்கு வந்து இப்போ மெடிக்கல் செகண்ட் ஒப்பீனியன்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்சென்ட் ஃபார்ம் கேட்கும். ஏன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸை இன்னொரு டாக்டர்கிட்ட கொடுத்து கன்சல்ட் பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கன்சென்ட் கொடுக்கணும். கன்சென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிப்போர்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து மெடிக்கல் செகண்ட் ஒப்பீனியனுக்கு பண்ணுவாங்க. மெடிக்கல் செகண்ட் ஒப்பீனியன் எந்தெந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா இப்போ நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருக்கிறதெல்லாம், இப்போ ஒருத்தர் கேன்சர் நம்ம கஸ்டமருக்கு டயக்னைஸ் ஆயிருக்கு, அவங்க மெடிக்கல் செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். கார்டியாக் ரிலேட்டட்ல ப்ராப்ளம், குரோனிக் லிவர் டிசீஸ், கிட்னி. ஸோ இங்க இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எனி டிசீஸ் அவங்களுக்கு டயக்னைஸ் ஆனாலும் தே கேன் டேக் அ மெடிக்கல் செகண்ட் ஒப்பீனியன். அதே மாதிரி ஃபார்மசி டிஸ்கவுண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து லேண்டிங் பேஜ், எப்பவுமே ஒரு சர்வீஸ் போகணும்னா நம்ம ஹோம் பேஜ் போயிட்டு எந்த சர்வீஸோ அந்த சர்வீஸை நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு ஆன்லைன்ல நிறைய பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ நமக்கு ஈஸி தான். இன்னைக்கு அமேசான்ல எப்படி பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த சர்வீஸை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா சூஸ் பண்ண போறீங்க, கார்ட்ல அதை ஆட் பண்ண போறீங்க. ஸோ கோ டு கார்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கார்ட்ல நீங்க ஆட் பண்ணிட்டு கண்டினியூ நீங்க பண்ணலாம். பட் நமக்கு ஹெல்த் பட்டி இருக்கிறதுனால நமக்கு அந்த டிஸ்கவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகபிள். ஸோ டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள் ஆகி நீங்க எவ்வளவு பே பண்ணா போதும் அப்படிங்கிறது வரும். ஸோ கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்ன அப்படின்னா இந்த ஹெல்த் பட்டியோடைய பெனிஃபிட் எங்க அவைலபிளா இருக்கும்னா டாடா ஏ கன்சியூமர் ஆப்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க யார்கிட்டையும் போய் கேட்கணும், எனக்கு என் கஸ்டமருக்கு இந்த சர்வீஸ் வேணும், என் கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் வேணும், நீங்க எதுவும் பண்ணி தரணும்னு அவசியம் இல்லை, கஸ்டமர் எங்கேயும் வரணும்னு அவசியம் இல்லை. கஸ்டமர் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமா தான் ஹெல்த் பட்டியோடைய பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒன்ஸ் பாலிசி இஷ்யூவன்ஸ் ஆனோன்னு 30 days வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி ஹெல்த் பட்டி என்ஹான்ஸ்க்கும் ஹெல்த் பட்டி எலிவேட் ப்ரோக்ராமை பயன்படுத்திக்கிறதுக்கு பெனிஃபிட்ஸ் அண்டர் ஹெல்த் பட்டி ஆக்டிவ் வந்து கேன் பி அவைல்டு பை லைஃப் அஷ்யூர்ட் எவ்ரி பாலிசி இயர். வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஏன்னா இந்த என்ஹான்ஸ் எலிவேட் அப்படிங்கிறதுலாம் பிளான்குள்ளேயே இருக்கிற பேக்கேஜ். அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம், 3 விஷயம் காட்டினாங்க. ஹெல்த் பட்டி திருப்பி அகைன் நான் அந்த ஸ்லைடுக்கு போறேன், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக போறேன். ப்ராஃபிட் பிளான் எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம அதுல வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனா பணம் கிடைக்கும், சர்ஜரி பண்ணா பணம் கிடைக்கும், கிரிட்டிக்கல் இல்னஸ் டயக்னைஸ் ஆனா பணம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சோடனே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சுப்சக்தியும் அதே மாதிரிதான், பேக்கேஜ் இமீடியட்டா ஆரம்பிச்சிடும். பட் ஹெல்த் பட்டி ஆக்டிவ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த ஹெல்த் பட்டி ஆக்டிவ் அப்படிங்கிறது ஆக்சுவலி வருஷம் அந்த சர்வீஸ் என்ன ஆயிட்டே இருக்கும்னா ரெனியூ ஆயிட்டே இருக்கும். எவ்ரி இயர் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஓபிடி எல்லாம் எவ்ரி இயர் ஒன்ஸ் அந்த இயர் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் ஃபுல் பெனிஃபிட் அப்படியே என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகும்.